அது நான் தான் அந்த படத்திற்கான வாய்ப்பையே உருவாக்கினேன். எனக்கு ஆக்சுவலி ஏஜிஎஸ்சியில் போய் படம் பண்ண வேண்டிய வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நான் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டேன், நான் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு. நான் அப்படி அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது எனக்கு அந்த தயாரிப்பாளர் ஏஜிஎஸ் சார் சொல்கிறாரு, சார் மிஸ்கின் சார் ஒரு கதை சொன்னார் சார், அந்த கதையோட உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சார், இந்த பட்ஜெட்டு ஒத்து வராமல் தான் சார் நாங்கள் விட்டுட்டோம்னாரு. அப்போ எனக்கு டக்குன்னு ஒரு ஷார்ப்பாக ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ ஒரு படத்தில் நம்ம நடிக்கலாம், நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நானே தான் மிஸ்கினை கூப்பிட்டு இந்த மாதிரி ஏஜிஎஸ்சில் சொன்னாங்க, நீங்கள் கதை வச்சு. ஆமாம் சார் கதை வச்சுருக்கு, நான் நடித்தா நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னாரு. அப்போ வாங்க பேசுவோம்னு சம்பளத்தை கூட நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நான் அவரோட டைரக்ஷன் நடிக்கணும்னு நான் அவர் படத்தை பேசி அந்த உடன்படிக்கைக்கு வந்து, அப்போ ஏஜிஎஸ் சார் ரொம்ப சந்தோஷப்பட்டு, வெரி குட் சார், ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்குது சார், நடிக்கன்னு எங்கள் என்கரேஜ் பண்ணார். யுத்தம் செய் வந்து அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான். அது முடித்தோம், நல்ல பேர்லாம் கிடச்சிச்சு. ஆனால் மிஸ்கின் மட்டும் எங்கேயாவது பேசும்போது நான் சேரன் சார் படம் பார்த்தா தூங்கிடுவேன் பாரு, அது எனக்கு சிரிப்பாக இருக்கும். சரி ஓகே, அவருக்கு நம்ம படம் பிடிக்கல, ஆனால் எனக்கு அவர் படம் பிடிக்கும்.